அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் இப்போ உங்களை விட்டு விலகி போகிறாங்க. உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் பேச ட்ரை பண்ணாலுமே அந்த நபருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு எதுவுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரேங்கிறதை கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இனிமேல் அந்த பர்சன் கிட்ட நீங்கள் கெஞ்சவே வேண்டாம். இதை மட்டும் செய்யுங்க. அந்த நபரே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வருவாங்க. உங்கள் காலடியில் தான் கிடப்பாங்க. ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, காலையில் நீங்கள் 7 மணிக்கு உள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 10 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் செய்யலாம். இந்த 2 நேரம் இருக்குது. இதில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அமைதியான ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பர்சன் மேலே உங்களுக்கு எந்த விதமான கோபமும் இருக்கக்கூடாது, வெறுப்புணர்வுகளும் இருக்கக்கூடாது. எப்போவுமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அவங்கள நினைக்கிறப்போ அந்த லவ், அன்பு அப்படியே தான் இருக்கணும். அவங்க மேலே உங்களுக்கு கோபம், வெறுப்பு இந்த உணர்வு நிலையோடு நீங்கள் போய் உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா, திரும்பவும் அது பல மடங்காக திருப்பி தான் உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நல்லவைகளாக நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் செய்கிறப்போ அதே எனர்ஜி, அதாவது நீங்கள் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்து செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் அந்த பர்சன்கிட்ட போகும். அவங்களும் அதே அன்போடு திரும்ப வருவாங்க. இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு A4 ஷீட் பேப்பர் தேவைப்படும். ப்ளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்புக்காக பண்ணுறப்போ நீங்கள் இதில் ரெட் கலர் பென் பயன்படுத்தணும். இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம், நண்பர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம், யாருக்கு வேணும்னாலும் இதை பயன்படுத்தலாம். ஆல்ரெடி அந்த நபர் கூட நீங்கள் பேசி இருக்கணும், பழகி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் வேலை செய்யும். புதுசாக ஒரு நபருக்காக பண்ணுறீங்க, அந்த நபருக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கு, அப்படி இருந்துன்னா வேலை செய்யாது. ஆல்ரெடி பேசி பழகி நல்ல பாண்டிங்கில் இருந்த ஒரு பர்சனுக்காக பண்ணுறப்ப தான் இது வேலை செய்யும். ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் ரெட் கலர் பென் பயன்படுத்தலாம். நண்பர்களுக்காக செய்கிறீங்க, பெற்றோர் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்கிறீங்க, இல்லை வேறு ஒரு பர்சனுக்காக நீங்கள் செய்கிறப்ப ப்ளூ கலர் பென் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும். இதை தான் நீங்கள் அந்த பேப்பரில் வரையணும். கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீப ஒளியில் தான் இதை நீங்கள் செய்யணும். இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும். இதை நீங்கள் வரையணும். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதிக்கோங்க. கீழே உங்கள் பர்சனுடைய பேரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுக்கு மேலேயே இன்ஃபினிட்டிவ் இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிடணும். நடுவில் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வரைஞ்சிட்டு டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. அடுத்து உங்கள் பர்சனுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா, பிறந்த தேதி அப்படி இல்லைன்னா இயர் தெரியும் அப்படின்னா அதுவே நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஆரோ மார்க்கு நீங்கள் போடணும். இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி ஆரோ மார்க்கு போட்டுக்கோங்க. வளைஞ்சு தான் வரணும், ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போடக்கூடாது. எல்லா பக்கமும் பார்த்து கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதை நீங்கள் வரைகிறப்போ அந்த பர்சனும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. எப்படி அந்த நபர் உங்ககிட்ட இருக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு அந்த ஹாப்பியான உணர்வுகளோடு இதை நீங்கள் வரையணும். வரைஞ்சி முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் இந்த பேப்பருக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பேப்பரை நீங்கள் 3 அல்லது 4 மடிச்சிருங்க. மடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் பவுச்சில் இந்த பேப்பரை வைக்கலாம், இல்லை உங்களுடைய பேக்கில் நீங்கள் வைக்கலாம். தூங்க போகிறப்போ உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். இந்த மாதிரி எப்போவுமே இந்த பேப்பர் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 7 நாட்கள் உங்கள் கூடவே இந்த பேப்பர் இருக்கட்டும். 7 நாள் கழிச்சு 8ஆவது நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேப்பரை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படி இல்லைன்னா 7 மணிக்குள்ளாடி, காலையில் 7 மணிக்குள்ளாடி எரிச்சிருங்க. எரிச்சிட்டு சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க. ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது. நீங்கள் வரைகிறப்போ அந்த பர்சன் எப்படி உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் வரைஞ்சால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனே உங்களை தேடி வருவாங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.